சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் சந்திரா வீட்டுக்கு வராங்க. உடனே சந்திரா இங்க முத்துக்கிட்ட நன்றி சொல்றாங்க. முத்து தம்பி, நீங்க மட்டும் உதவி செய்யலனா மீனா மறுபடியும் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இங்க சீதாவோட நகையை கண்டுபிடிச்சு கொடுத்ததால சீதா ரொம்ப சந்தோஷமா அருண் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது, நீங்க செஞ்ச உதவியால தான் நான் நெனச்ச மாரி எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு முத்து தம்பி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அத்தை என்னத்த என்கிட்ட நன்றி சொல்றீங்களே! ஆனா மீனா தான் புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக எனக்கு நெறைய உதவி செஞ்சிருக்கா. அதனால தான் சீதாவோட நகை மறுபடியும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உண்மைய நிரூபிச்சு என் அம்மா இனி சீதா கிட்ட தேவையில்லாம பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு பேசி புரிய வச்சு மீனாவ எங்க வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போயிட்டேன். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அதனால தான் நாங்க உங்களுக்காக ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ வந்து முத்து தம்பி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இங்க விஜயா பிரச்சனை செய்யலல்ல? இங்க வந்து உன்னுடைய மாமியாரால உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லல்ல? அப்படின்னு சொல்லும்போது, அம்மா விஜயா அத்தை எப்பயுமே மனசு மாற மாட்டாங்க. ஆனா, இப்ப அவங்களால பதில் பேச முடியல. வேற வழி இல்லாம அமைதியா இருக்காங்க. ஏன்னா, எனக்கு சப்போர்ட் பண்றது என் வீட்டுக்காரர் முத்துவாச்சே! என்கிட்ட தேவையில்லாம பிரச்சனை செஞ்சா, பதில் சொல்றதுக்கு தான் என் வீட்டுக்காரர் முத்து இருக்காருமா. அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ண என் வீட்டுக்காரர் இருக்கும்போது, விஜயா அத்தையால என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. இத்தன நாள் கழிச்சு என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன். அவங்க பிரச்சனை செஞ்சாலும் நான் பொறுமையாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. நீ சரியா தான் சொல்லிட்டு இருக்க மீனா. உங்க மாமியார் வீட்ல நீ வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஆனா முத்து தம்பி உனக்கு சப்போர்ட் பண்றதால அந்த வீட்ல நீ எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லும்போது, அத்தை சீக்கிரமாவே மாடியில ரூம் கட்டுறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்ய தான் போறேன். ஏன்னா இப்ப புது வண்டி வாங்கிட்டோம். நெறைய சவாரி கிடைக்க போகுது. நல்லா சம்பாதிக்க போறேன். மீனாவ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அத்தை. நீங்க நினைக்கிறத விட மீனாவ ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்படி நீங்க பேசுறத கேட்கும்போது, முத்து மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திரா. அந்த சமயம் அங்க வந்த சத்யா வந்து, "மீனாக்கா, இன்னைக்கு தான்க்கா நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கடையில இருக்க வேலையெல்லாம் பொறுப்பா பார்த்தாலும், சரியா சாப்பிடாம, எப்ப என் மாமியார் வீட்டுக்கு போக போறேனே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப நீ நெனச்ச மாதிரியே பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சு. மறுபடியும் உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்ட. இப்பயாவது நீ சந்தோஷமா இருக்கிறல்ல அப்படின்னு சொல்லும்போது, "இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, "சத்யா, நீ பொறுப்பா உன்னுடைய வேலைய கவனமா பார்க்கணும். கம்பெனியில வந்து நீ வேலை செஞ்சுட்ருக்க. உன்ன நம்பி பொறுப்பான வேலைய குடுத்துருக்காங்க. அதனால அம்மா வந்து உன்ன நெனச்சு ரொம்ப பெருமைப்படணும். அப்படி நீ நல்லா வேலை செஞ்சு முன்னேறணுமே தவிர்த்து, உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் சொல்ல வரதெல்லாம் புரியுதுல்ல?" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா, எதுக்குக்கா இப்ப இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என் வேலைய ரொம்ப சரியா செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா, முத்து மாமா சொன்னதுக்கு அப்புறமா தான் ரொம்ப நேர்மையா, உண்மையா வேலை செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு முத்து மாமா பேசினதுக்கு அப்புறமா தான் நானே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைய புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் கவனமா இருப்பேன்க்கா" அப்படின்னு சொல்லும்போது, "சரிம்மா, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்றாங்க மீனா. உடனே சந்திரா சொல்றாங்க, "என்ன மீனா அதுக்குள்ள கிளம்பிட்ட? சீக்கிரமாவே நான் உங்களுக்காக சமையல் வேலையெல்லாம் செய்றேன். நீயும் முத்து மாப்பிள்ளையும் கண்டிப்பா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்" அப்படின்னு சொன்ன உடனே, "சரி அத்த." இனி மீனா நெறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள பார்க்க கூட வர முடியலன்னு சொல்லுவா. அதனால நீங்க சொன்ன மாரியே நாங்க சாப்பிட்டுட்டே கிளம்புறோம். சரியா மீனா? அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க என்ன சொன்னாலும் சரியா தாங்க இருக்கும்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அந்த சமயம் சத்யாவுக்கு ஃபோன் வருது. இங்க வந்து கம்பெனில இருந்தா ஃபோன் பண்றாங்க. "சீக்கிரமா நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்" அப்படின்னு சொல்லும்போது, உடனே அங்க வந்த மீனா சொல்றாங்க, "என்ன ரேகா ஃபோன் பண்றாங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, மீனாக்கா, "என்ன இப்படி பேசுறேன்னு?" கேட்க, "ஆமா, எனக்கு தெரியாதா? நான் தான் இந்த வீட்ல இருக்கும்போது நீ என்ன செய்ற? யார்கிட்ட ரொம்ப நேரமா ஃபோன்ல பேசுறேன்னு கவனிக்கிறேன்ல. அதான். இப்ப நான் என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னு, உன்னுடைய விருப்பத்துக்கு நீ தேவையில்லாத வேலைய செய்யக்கூடாதுல்ல. அதான் அம்மா இருக்கும்போது உன்கிட்ட பேச வேண்டாம்னு நெனச்சேன். இப்ப யார் உனக்கு ஃபோன் பண்ணதுன்னு?" கேட்குறாங்க மீனா. "நீங்க சொன்ன மாரி ரேகா தான் ஃபோன் பண்றாங்க. ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கும்க்கா. அதான் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அவங்க தானக்கா கம்பெனியோட ஓனர். அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணா இதுல வேற எந்த பிரச்சனையும் இல்லக்கா" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு தெரியும். அவங்க கம்பெனியோட ஓனர் தான். அதனால அவங்க கிட்ட நீ பேசுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அவங்க உன்ன விரும்புறாங்க. நீயும் அவங்கள விரும்புறன்னு வேற சொல்லிட்டு இருக்க. இதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியுமா சத்யா? இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா மனசு வேதனைப்படுவாங்க. உன்ன வந்து ரொம்ப நம்புறாங்க. நல்ல வந்து நாங்க நெனச்ச மாரியே படிச்சிருக்க. பெரிய வேலையில சேர்ந்திருக்கன்னு நாங்க உன்ன நெனச்சு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படி இருக்கும்போது, நீ ஏதாவது தேவையில்லாம இப்படி ஒரு பிரச்சனையில வசமா மாட்டிக்கிட்டேன்னா, எங்கள விட உன்ன நெனச்சு ரொம்ப மனசு வேதனைப்படுறது அம்மா மட்டும்தான். அம்மாவால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதனால யோசிச்சு என்ன செய்யணும்னு நீ தான் நல்லா யோசிக்கணும்.
ஆஃபீஸில் இருக்க வேலையை நீ பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் பொறுப்பாக கவனமாக வேலையை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாமல் இப்போ வந்து ரேகாவை விரும்புறது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, இதனால் வர பிரச்சனையை வந்து உன்னால் இப்போ சமாளிக்க முடியாது. ஏன்னா ரேகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்களோட அப்பா அம்மான்னு இப்படி நீ விரும்புகிற உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக பிரச்சனை செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் தாங்கிக்க முடியாது. உன்னை நாங்கள் எல்லாரும் ரொம்ப நம்புகிறோம். நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதுல்லன்னு சொல்லும்போது, புரியுதுக்கா. சரி, நீ வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பு. எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்த சத்யா வந்து உடனே அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க முத்து, என்ன மீனா, நீயும் நானும் இங்கே வந்திருக்கோம். நம்மக்கிட்ட சத்யா எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான். நீ தேவையில்லாமல் இப்படி ரேகாவை பற்றி பேசின உடனே சத்யா பாரு சரியாக சாப்பிடாம உடனே கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, சத்யா என்னுடைய தம்பி. அவன் என்னவோ இப்போ ரேகாவை விரும்புகிறேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாக இருக்கும்னு தோணலை. அதனால தான் வந்து சத்யாவால் பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்படி பொறுப்பாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ இப்படி பேசுகிறேன்னு கேட்குறாங்க. ஆமாங்க, இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக திரும்பி வந்திருக்கேன். இன்னும் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அப்புறம் விஜயாத்தை என்னை சும்மா விடுவாங்களா? அதனால தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அமைதியாக இருங்க. நம்ம சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பணும். பூக்கடையில் நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னு மீனா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சந்திரா இங்கே மீனாவுக்காகவும் முத்துவுக்காகவும் சமைச்சு கொடுத்ததால சந்திரா வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே சந்தோஷமாக பேசிக்கிட்டே விஜயா வீட்டுக்கு வராங்க மீனாவும் முத்துவும். அந்த சமயம் இங்கே மனோஜ் வந்து, அம்மா பார்த்தீங்களாம்மா, நமக்காக மீனா சமைச்சு வைக்கல, கிச்சனில் எந்த வேலையும் செய்யலை, ஆனால் இவங்க மட்டும் யார்கிட்டேயும் சொல்லாமல் கிளம்பி போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் கழித்து திரும்பி வராங்க. ஆனால் உங்களுக்கு கூட மீனா வந்து எங்கே போயிருக்காங்க, என்ன செய்கிறாங்கன்னு எதுவுமே தெரியலையேம்மா. நீங்கள் இந்த வீட்டில் மாமியாராக இருக்கீங்க. மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படியாவது ஸ்ருதியை இந்த வீட்டுக்கு வர வைக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் மீனா இந்த வீட்டில் இருக்கட்டும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ மீனா செய்கிறது எதுவுமே சரியில்லைம்மா. இப்படியே நீங்கள் மீனா கிட்ட கேள்வி கேட்காம இருந்தீங்கன்னா அப்புறம் மீனாவும் முத்துவும் உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன், மீனா அப்புறம் முத்து மாதிரியே உங்களை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்னம்மா செய்வீங்க? இதுக்கு தான் மீனா இந்த வீட்டுக்கு வரவே வேண்டான்னு நான் பிடிவாதமாக சொன்னேன். நீங்கள் என் பேச்சை கேட்டிங்களா? அதான் மீனா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்லம்மா, என்னன்னு நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ், பொறுமையாக தான் இருக்கணும். நீ தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன மீனா, நிறைய வேலை இருந்ததா, பூக்கடைக்கு கிளம்பி போயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லத்த, அம்மாவை பார்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் இங்கே நான் வீட்டுக்கு திரும்பி வந்ததால் அம்மா சத்யான்னு எல்லார்கிட்டையும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, அப்போ இனி பூக்கடைக்கு போக மாட்டியா? இல்லை பூ ஆர்டர்லாம் நிறைய கிடச்சிருக்குன்னு சொன்னல, அதான் எப்பயுமே உங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வர, அப்போ கடையில் இருக்க வேலையெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா எடுத்து செய்ய போகிறது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது எப்படித்த, என் வேலையை பார்க்காம எப்படி இருக்க முடியும்? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக முன்னேறி வந்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களே, என்னுடைய பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். என் வேலையை நான் எப்பயுமே செய்வேன். என் வேலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் தெரியுதுல்ல, அப்போ வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு தெரியாதான்னு கேட்குறாங்க விஜயா. அத்தை என்ன சொல்கிறீங்க? இங்கே ரவி வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை மாமாவும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டாரு. நீங்கள் பார்வதி அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்க. நானும் என் வீட்டுக்காரரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் வீட்டில் யாருமே இல்லை. யாருக்காக சமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் மனோஜுக்காக உன்னால் சமைக்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை உங்களுக்கே தெரியும், மனோஜ் என்னை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசுகிறாரு. ஏளனமாக பேசி என்னை தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறாரு. மனோஜுக்காக நான் சமைக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன மனோஜுக்காக சமைக்க மாட்டியான்னு கேள்வி கேட்குறீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, மனோஜ் சொல்கிற எந்த வேலையவும் என்னால் செய்ய முடியாது. மனோஜுக்காக சமைச்சு கொடுக்கவும் முடியாது. நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது உங்கள் எல்லாருக்கும் தேவையானதை கண்டிப்பாக சமைச்சு கொடுப்பேன். வேணும்னா மனோஜ் சாப்பிடட்டும். ஆனால் மனோஜுக்காக மட்டும் என்னால் எப்படி அதை சமைக்க முடியும்? எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா, மீனா வந்த உடனே இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு தான் சொன்ன முத்து பேச்சை யாரும் கேட்காதீங்கன்னு. இப்போ எனக்காக இவங்க சமைக்க மாட்டாங்களாம். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க? பொறுப்பான மருமகளாக இருப்பேன்னு மட்டும் பேசுனாங்களே, இப்போ என்ன இவங்க இப்படி பேசினா இதெல்லாம் சரியாமா? ரோகிணியும் வீட்டில் இல்லை, அம்மாவும் பார்வதியத்தை வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் இந்த வீட்டில் யார் எனக்கு சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, உடனே முத்து சொல்கிறாரு, ஏன் அம்மா சமைச்சு தரலனா நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதானே? இல்லையா, அங்கே எப்பயும் போல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வேண்டியதானே? மீனா தான் சமைச்சு கொடுக்கணும், சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் இனி முடியவே முடியாது. மீனா, உனக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரு, தேவையில்லாமல் இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு முத்து சொல்லும்போது, இங்கே மனோஜுக்கு ரொம்ப கோபம் வருது.
இப்படியே நம்ம பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இப்படி எல்லார் முன்னாடியும் முத்து வந்து என்னை ஏளனமாக பேசுகிறான். மீனா முன்னாடி இப்படி பேசுகிறதுனால மீனா எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை இனி தரவே மாட்டாங்கல்ல. ஏதாவது பிரச்சனை செய்யணும். எப்படியாவது மீனாவை மட்டும் இல்லை, முத்துவையும் இங்கேருந்து அனுப்புனாதான் இந்த வீட்டில் நானும் நிம்மதியாக இருக்க முடியும்னு இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. முத்து, நீ நினச்ச மாதிரியே மீனாவை இந்த வீட்டுக்கு வர வச்சுட்ட. இப்போ மீனா என்னடானா இப்படிலாம் எதிர்த்து பேசுகிறாங்கல்ல, மீனாவுக்கு சரியான பதில் கொடுப்பேன், மீனா முத்துவுக்கு சரியான பாடம் புகட்டுவேன் அப்படின்னு மீனாவும் முத்துவும் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ். அம்மா பேச்சை கூட மீனா கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்புறம் இந்த வீட்டில் கண்டிப்பாக எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்கும் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு மீனா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க மனோஜ். இங்கே மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் விஜயா கிட்ட சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்புறாங்க. ஆனால் இங்கே மனோஜ் வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கடைக்கு கிளம்புறாரு. உடனே இங்கே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் நீ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அங்கே முத்து வந்து சீக்கிரமாக சவாரிக்கு கிளம்பணும் அப்படின்னு சாப்பிட சாப்பிட வராரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா தான் சமைச்சிருக்கா, ஆனால் மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறான், ஆனால் சாப்பிட நேரமே இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டான். ஆனால் இந்த முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். இங்கே சவாரிக்கும் போகிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் மீனா என்ன சொன்னாலும் மீனாவுக்கு உடனே சப்போர்ட் பண்ண வந்துடுறான். எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிற முத்துவுக்கு மட்டும் சரியாக சாப்பாடெல்லாம் கொடுத்துடணுன்னு மீனா சரியாக சமைச்சு வச்சுட்டு போயிருக்கா. இதே மனோஜுக்காக சமைக்க சொன்னால் மட்டும் முடியவே முடியாதுன்னு மீனா என்னெல்லாம் பேசுகிறா தெரியுமா? மனோஜ், நீ இந்த வீட்டோட மூத்த பையன், முதல்ல நீ சாப்பிட்டுட்டு கிளம்பணும். அதை விட்டுட்டு இவங்களுக்காக தான் மீனா சமைக்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது, அதான் மீனா தெளிவாக சொல்லிட்டாங்கல்ல எனக்காக சமைச்சு தர மாட்டேன்னு, அப்புறம் எதுக்குமா இந்த வீட்டில் நான் சாப்பிடணும்? சொல்லப்போனால் புதுசாக வீடு வாங்கியிருந்தா கூட அங்கே போயிருப்பேன். என்ன செய்ய, எனக்குன்னு சரியாக எந்த வருமானமும் வரமாட்டேங்குது. இவங்க எல்லாரும் இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ சாப்பிடணும் அப்படின்னு மனோஜ் கிட்ட ரொம்ப அக்கறையாக பேசுகிற விஜயா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. இங்க முத்து இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கும்போது, "என்ன முத்து இவ்ளோ பேசுற? உனக்கு புரியவே மாட்டேங்குது. மனோஜ் பெரிய பிசினஸ் செய்றான். மனோஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீ சாப்பிட வேண்டியதானே? என்ன அவ்ளோ அவசரம்? உனக்கு என்ன இப்ப சவாரிக்காக வர சொல்லியிருக்காங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "அப்புறம் என்ன? மெதுவா பொறுமையா வந்து நீ அப்புறமா சாப்பிட வேண்டியதானே? இங்க ரவியா இருக்கட்டும், மனோஜா இருக்கட்டும் எல்லாரும் வேலைக்கு போகணும்னு கிளம்புறாங்க. ஆனா நீ தான் எந்த வேலையும் சரியா செய்றதே இல்லையே! உனக்கு மீனா வந்து கார் வாங்கி குடுத்தா, உன்னுடைய ஃப்ரெண்டு செல்வத்துக்காக அந்த காரை வச்சு பணம் ஏற்பாடு பண்ணி குடுத்துட்ட. இப்படி உனக்குன்னு மீனா என்ன செஞ்சாலும் பொறுப்பே இல்லாம தானே இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம இப்படிலாம் பிரச்சனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க விஜயா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நேத்து மீனாவும் முத்துவும் தேவையில்லாம பேசின பேச்சுக்கு அம்மா இன்னைக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க. ஏன் முன்னாடி முத்து இப்படி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு இங்கே வந்து மனோஜ். உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க, என்னம்மா பேசுகிறீங்க? முத்துவும் சம்பாதிக்கிற பணத்தை நம்ம வீட்டுக்காக தான் செலவு செஞ்சிட்ருக்கான். அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு மட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, எங்களை பற்றி யோசிக்கவே மாட்டிங்களாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் பொறுப்பாக பேசுகிறேன், சரியாக தான் பேசுகிறேன் ரவி, இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லும்போது, மீனாணி இப்போ தான் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்காங்க. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாதீங்கம்மா. மீனாணி இப்போ வந்து பூவெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. மீனாணி இப்போ இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. இப்படி நீங்கள் பேசுகிறதெல்லாம் மீனாணிக்கு தெரிஞ்சு அவங்க மனசு எவ்வளோ வேதனைப்படும். நீங்கள் ஏம்மா இப்படிலாம் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, ஏன் அப்படி இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலனா மீனாவும் முத்துவும் இங்கேருந்து கிளம்பட்டுமே, எனக்கு என்ன, என் வீட்டில் என் பையன் மனோஜ் இருக்கணும் அவ்வளவுதான். மற்றபடி யாரை பற்றியும் நான் யோசிக்கவே மாட்டேன். இப்படி தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, ரவி எனக்காக சப்போர்ட் பண்ண நீங்கள் எல்லாரும் இருக்கும்போது எனக்கு அதுவே போதும். அம்மா என்னை புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, இப்போ நீ சாப்பிட்டுட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பு. எதுக்கு எனக்காக பேசுகிறேன்னு அம்மா வந்து கண்டிப்பாக உன்னையும் எதிர்த்து பேசுவாங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை? மனோஜுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணட்டும், நீ அமைதியாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து. என் பையன் மனோஜுக்கு மீனா சமைச்சு தர மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா நான் பொறுமையாக இருப்பேனா என்ன? இப்படிலாம் பேசி சீக்கிரமாகவே முத்துவையும் மீனாவையும் இங்கேருந்து அனுப்ப தான் போகிறேன். அவங்க தனி குடித்தனம் போனாலும் பரவாயில்ல. ஆனால் என்னைக்கும் முத்துவும் மீனாவும் மனோஜை எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா மனோஜ் வந்து என் பேச்சை கேட்டு
இப்போ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். மனோஜுக்கு வந்து பெரிய கடை இருக்குது, பெரிய கடைக்கு ஓனராக இருக்கான். அப்படி இருக்கும்போது மீனாவும் முத்துவும் மனோஜை இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு நான் வந்து ரொம்ப பொறுமையாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்காங்களா என்ன? இனி தானே மீனாவுக்கு தெரிய போகுது நான் செய்கிற பிரச்சனையில் இனி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு முத்துவும் மீனாவும் முடிவெடுக்கணும். அப்படிலாம் நான் பிரச்சனை செய்ய தான் போகிறேன் அப்படின்னு மீனா முத்து மேலே ரொம்பவே கோவமாக இருக்கிற விஜயா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ், அம்மா பரவாயில்லம்மா, எனக்காக சப்போர்ட் பண்ண நீங்கள் இருக்கீங்களே அதுவே போதும். அம்மா நான் சாப்பிட்டுட்டேன், கடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. பார்த்தீங்களாங்க, மனோஜ் எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துக்கிறான். என்ன, இந்த மீனா பூக்கடையில் ஓனராக இருக்கா. மனோஜ் மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்கிற மாதிரி சீக்கிரமாகவே பூவெல்லாம் வாங்குறதுக்காக கிளம்பி போகணும், பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கேன்னு கிளம்பி போயிட்டா. ஆனால் மனோஜ் பார்த்தீங்களா எவ்வளோ பொறுமையாக அமைதியாக தன்னுடைய வேலையை செய்கிறான்னு. மீனாவும் முத்துவும் இப்படி தாங்க, நிறைய சம்பாதிக்கலனாலும் அவங்கள ரொம்ப பெருமையாக பேசிப்பாங்க. ஆனால் மனோஜோட அருமை பெருமை உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மனோஜை விட்டு கொடுக்காம பேசும்போது முத்து சொல்கிறாங்க, அதே மாதிரி தாம்மா, மீனாவை பற்றி நீங்கள் தான் புரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. சீக்கிரமாக புரிஞ்சுப்பீங்கம்மா. மீனாவும் நானும் நல்லா சம்பாதிப்போம். மீனாவோட அருமை பெருமை தெரியாமல் நீங்களும் இப்படிலாம் பேசுகிறீங்கல்ல, சீக்கிரமாகவே என்னை பற்றியும் மீனாவை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அப்பா நான் சவாரிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க அண்ணாமலைக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா, நீ திருந்தவே மாட்டியா? இங்கே மனோஜை பற்றி நாங்கள் யாரும் தேவையில்லாமல் பேசவே இல்லை. ஆனால் நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த முத்துவை ஏன் சாப்பிட விடவே மாட்டிக்கிற? சாப்பிட வந்தால் தான் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிற. எதுக்கு விஜயா இப்படிலாம் செய்கிற? மீனா மட்டும் இங்கே இருந்திருந்தா எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பா. ரவி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறான், நீயும் கண்டுக்கவே மாட்டிக்கிற. உனக்கு மனோஜ் தான் முக்கியம் நீ நினச்சா பேசாமல் நீ ஏற்கனவே சிந்தாமணி பேச்சை கேட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க. இருந்தாலும் நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இதுக்கு மேலே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறது, இப்படி அவங்க மனசை வேதனைப்படுத்துறதுன்னு இந்த மாதிரி நீ செஞ்சிட்டு இருந்தனா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு மீனா முத்து முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் பையன் மனோஜ் முக்கியம். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மீனா முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரியில்லைங்க. மீனாவும் முத்துவும் என்னையும் மனோஜையும் தேவையில்லாமல் பேசி புரிஞ்சுக்காமல் எதிர்த்து பேசுகிறாங்க. அதனால தான் நானும் இப்படி பேசினேன். நீங்கள் மீனா முத்துவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசிட்டு போகிறாங்க விஜயா. என்ன இந்த மனோஜும் விஜயாவும் மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படிலாம் பிரச்சனை செய்கிறாங்களே. பாவம் மீனாவும் முத்துவும் நிம்மதியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டோன்னு நினச்சா இவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு அண்ணாமலை விஜயா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு அண்ணாமலை. மீனாவும் பூக்கடையில் இருக்கிற வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக செய்கிறாங்க. கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரையும் நல்லா பார்த்துக்கிறாங்க. கவனமாக தன்னுடைய வேலையெல்லாம் பார்க்குறதுனால மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. அதனால் மீனாவால் சரியாக வீட்டு வேலையை கவனிக்கவே முடியல. இங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் மீனா யோசிக்கிறாங்க. அந்த சமயம் சவாரி முடிச்சுட்டு மீனாவை பார்க்குறதுக்காக முத்து வராரு. என்ன மீனா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை நீயும் வீட்டுக்கு கிளம்புவ, உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா பதில் பேசாமல் இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. என்ன மீனா, என்னாச்சு? நிறைய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் வருது, தனியாகவே இந்த வேலையை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுறியா மீனா? நான் இருக்க மீனா உதவி செய்ய அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பக்கம் பார்த்தா இங்கே நம்ம வீட்டையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கிடைக்கிற டெக்கரேஷன் ஆர்டரையும் வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்க. கடையிலையும் பூக்கடையிலையும் நிறைய வேலை இருக்குது. இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் வேறு கிடச்சிருக்கு. டெக்கரேஷன் ஆர்டருக்காக நிறைய வேலையெல்லாம் செய்யணும். அப்படி இருக்கும்போது எனக்கு நிற்க கூட நேரமே இல்லைங்க, அவ்வளோ வேலை இருக்குது. இப்போ வீட்டுக்கு போன உடனே டெக்கரேஷன் ஆர்டரை பற்றி யோசிக்கவா, இல்லை டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான வேலையை செய்யவா, இல்லை வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறதான்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் மீனா உங்கள் அம்மா வீட்டிலையே பேசாமல் இருந்திருக்கலான்னு உனக்கு தோணுதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வீட்டில் இருந்திருந்தா இருக்கிற வேலையெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க. அப்படியே டெக்கரேஷன் ஆர்டர் செய்யணுன்னா சத்யா, சீதான்னு எல்லாரும் எனக்கு உதவி செய்வாங்க. அதுக்காக அம்மா வீட்டிலேயே ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லைங்க. மாமியார் வீட்டில் இருந்தால் தானேங்க எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களை நம்பி தான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் இப்போ வீட்டுக்கு போன உடனே கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்புறம் எப்படிங்க டெக்கரேஷன் ஆர்டருக்காக நான் வந்து தேவையான வேலையை செய்ய முடியும்னு சொல்லும்போது, பரவாயில்ல மீனா, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு மீனா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அங்கே ரவி, அண்ணாமலை எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்ன இன்னும் மீனா வரலையேன்னு பார்த்துட்ருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எப்பயுமே மீனாக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, இன்னைக்கு
பூக்கடையில் என்னதான் வேலை இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்னும் மீனா வரல. எதுக்கு தெரியுமா? இப்படி ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்ல. அதனால தான் மீனா இப்படி வந்து செய்கிறான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. இதுக்கு தான் மீனாவை இங்கே வர வைக்க வேண்டான்னு சொன்னேன். பேசாமல் மீனா அவங்க அம்மா வீட்டிலே இருந்திருக்கலாம். எப்பயும் போல் வீட்டில் இருக்க வேலையை நானே பார்த்துருப்பேன். எதுக்கு மீனா இந்த வீட்டுக்கு வந்தான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நானே கிச்சனில் போய் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போகிறாங்க விஜயா. அந்த சமயம் அங்கே வந்த முத்து, அம்மா பொறுமையா இருங்கம்மா, மீனாவுக்கு நிறைய வேலை இருந்தது, அதான் வர நேரமாயிருச்சு. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட நாங்கள் விட்டுருவேனா என்ன? சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வாங்கப்பா எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் பரிமாறுறாரு. மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கங்க, நான் வந்து இனிதான் டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு டெக்கரேஷன் ஆர்டருக்காக இங்கே நிறைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மனோஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. அம்மா ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன். ஆனால் வீட்டில் மீனாவால் சமைச்சு தர முடியாதா? எதுக்குமா இப்படி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வராங்க? இப்போ பாருங்க, மீனா உடனே வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்ப்பாங்கன்னு பார்த்தா இப்போவும் டெக்கரேஷன் ஆர்டருக்காக அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா நடக்குது? எதுக்குமா மீனா இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க? அம்மா நம்ம வந்து இங்கே நிற்கிறது கூட இடம் இல்லை, அவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் இப்போ பூக்கடை இருக்குல்ல, இந்த பூவெல்லாம் அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நானும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் என்ன தேவையில்லாமல் பேசிக்கிட்டே இருக்கீங்க? இது என்ன உங்கள் வீடுன்னு நினைக்கிறீங்களா? விஜயாத்தை எப்பயும் இது என் வீடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது என் மாமியார் வீடு. இங்கே இருக்கும்போது என்னுடைய வேலையெல்லாம் இவங்க வீட்டில் தானே செய்ய முடியும். நீங்கள் மட்டும் டயர்டாக வரல, எல்லாரும் வேலை செஞ்சு டயர்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த உடனே நான் மட்டும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கணுன்னா நீங்களும் தானே இந்த வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வேலையை கூட உங்களால் சரியாக கவனிக்க முடியல. நீங்கள் என்ன இப்படி பேசுகிறதுலாம் சரியில்லை மனோஜ். நீங்கள் பொறுமையாக யோசித்து எதுவாக இருந்தாலும் விஜயாத்துக்கிட்ட பேசிக்கங்க. ஆனால் என்னை பற்றியும் என் வீட்டுக்காரரை பற்றியும் தேவையில்லாமல் பேசாதீங்க. ஏன்னா நானும் இந்த வீட்டுக்கு மருமக தான் அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா மீனா எப்படி பேசுகிறாங்கன்னு? வேண்டாம்மா, மீனாவும் முத்துவும் வாங்கிட்டு வந்த சாப்பாடை நான் சாப்பிட போகிறதே இல்லை, எனக்கு நீங்களே சமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா மனோஜுக்காக நான் தனியாக சமைச்சு கொடுக்கணுன்றதுக்காகவே மீனா இப்படிலாம் பேசுகிறா. போதுங்க, இந்த வீட்டில் நானும் மனோஜும் இருக்கக்கூடாதுன்னு மீனாவும் முத்துவும் நினைக்கிறாங்க போல, அதான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செய்கிறாங்க. மனோஜ் நம்ம சாப்பிடவே வேண்டாம் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க விஜயா. இங்கே மீனா கண் கலங்கி உட்காந்துருக்காங்க. என்னங்க அப்படி நான் என்ன பேசிட்டேன்? மனோஜ் பேசின பேச்சுக்கே நான் பதில் சொன்னேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காக விஜயாத்தையும் மனோஜும் சாப்பிடாம கிளம்பி போகிறாங்க. என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறாங்க. நான் வேணும்னே வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்கிறாங்களே. இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேனாங்க. மாடியில் நமக்குன்னு ஒரு ரூமெல்லாம் கட்டணும் இல்லையா, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும். என்னை நீங்கள் நம்பி வந்து இந்த வேலையெல்லாம் வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்கீங்க. பொறுப்பாக என் வேலையை பார்க்கணுன்னு நினச்சி தானேங்க நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதை விஜயத்தை என்னைக்கு தாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப மனசு வேதனைப்படும் போது அண்ணாமலை ஆறுதலாக பேசுகிறாரு. மனோஜ் வந்து பாருங்கம்மா, நான் இவ்வளோ டயர்டாக இருக்கேன், இப்போ வரைக்கும் நான் சாப்பிடவும் இல்லை, ஆனால் மீனா பொறுப்பாக அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க. என்னம்மா நடக்குதுங்க? மீனாவை பேசாமல் காஃபியெல்லாம் கொண்டு வர சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க போகும்போது இங்கே மீனா தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன மீனா இவ்வளோ நேரம் உன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுருக்க போல, பரவாயில்ல, இப்போ எங்களுக்கு காஃபி வேணும், எனக்கும் மனோஜுக்கும் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு கேட்கும்போது, சரி அத்தை அப்படின்னு காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. முத்து சொல்கிறாங்க, மீனா போதும், நீ இனி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன் அம்மா தான் மனோஜுக்காக சமைச்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் பேசும்போது அவங்க சொன்ன உடனே எதுக்கு நீ வேலை செய்கிறேன்னு சொல்கிற? அதனால தான் உன்னை புரிஞ்சுக்காம மனோஜும் அம்மாவும் இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. போதும் மீனா, இவ்வளோ நேரம் நீயும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்க, எப்போ தான் ரெஸ்ட் எடுப்ப? அவங்க உன்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்கன்னு தெரியுது. அவங்க சொன்ன உடனே வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை. மீனா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கா. உங்களுக்கும் மனோஜுக்கும் மீனாவால் காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தர முடியாது. வேணும்னா உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கங்க. மீனா நீ வந்து ரெஸ்ட் எடு, என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது உடனே அங்கே வந்த மனோஜ் ரொம்ப கோவமா, முத்து நீ அம்மா பேச்சை கேட்கல, இப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருந்தா நீயும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே.
அம்மா சொன்னால் மீனா வந்து அப்படியே செய்யணும். ஏன் எனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டேன்னு மீனா பிரச்சனை செய்கிறாங்கல்ல, அம்மா கேட்ட உடனே காஃபி கூட கொண்டு வந்து தர முடியாதா? மீனாவை எதுக்கு இந்த வீட்டுக்கு வர வச்ச? எப்படியும் அம்மா வந்து சமைக்கிறாங்க, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தானே மீனா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்கட்டும்னு தானே வர வச்சிருக்க. மீனா என்ன இந்த வீட்டு மருமகன்னு அம்மா ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லையே. போனா போதுன்னு மீனா இந்த வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கட்டும்னு அம்மா மீனாவை வர வச்சா என்ன 2 பேரும் ரொம்ப எதிர்த்து பேசுகிறீங்க? போனா போதுன்னு ரொம்பவே பொறுமையாக இருந்தால் இப்படிலாம் பேசுவீங்களா? அப்படின்னு மனோஜ் இப்படிலாம் பேசுனதை கேட்டு மீனாவால் தாங்கிக்க முடியல. போதும் மனோஜ், இதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மீனா, அம்மாவை எதிர்த்து பேசுனீங்க, இப்போ ரொம்ப சத்தமாக வேற பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டுக்கு நீங்கள் மருமகளாக வரணும்னு என் அம்மா சொன்னாங்களா? இல்லையே. முத்து தான் மீனா அந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சி அதே மாதிரி உண்மையை நிரூபித்து கூப்பிட்டு வந்துட்டான். மற்றபடி நீங்கள் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு தான் எங்கள் அம்மா நினைக்கிறாங்க. என்னைக்கும் உங்களை மருமகளாக ஏற்றுக்க போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்லும்போது இங்கே ரொம்பவே கோவமாக மீனா எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எல்லார்கிட்டேயும் பொறுமையாக பேசணும், பொறுப்பாக வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னையும் என் வீட்டுக்காரரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சி விஜயாத்தை நீங்களும் மனோஜும் இப்படி பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்டுட்டு பொறுமையாக இருக்கவே முடியல. எவ்வளோதான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? இல்லை நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரியானு யோசிக்கவே மாட்டிங்களா? நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக தான் வந்திருக்கேனே தவிர்த்து நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோதான் பொறுமையாக இருக்க முடியும்? என்ன மனோஜ், நீங்கள் பேசும்போது நான் அமைதியாக இருக்கணும், உங்களை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதே மாதிரி என்னையும் என் வீட்டுக்காரரையும் இவ்வளோ ஏளனமாக பேசுகிறீங்க. எங்களால் சம்பாதிக்க முடியாது, ஏன் நான் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்க வேலையை தான் பார்க்கணுன்னு நீங்கள் எப்படி பேசலாம் மனோஜ்? நீங்கள் மட்டும் நல்லா சம்பாதிக்கணும், ஆனால் நாங்கள் முன்னேறவே கூடாது. ஏன் வேலை செஞ்சு அப்படி முன்னேறினாலும் பொறாமப்படுறீங்க? என்ன நினச்சிட்ருக்கீங்க மனோஜ்? நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு என் வீட்டுக்காரர் முத்து கூட பொறுமையாக இருக்கலாம், ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இவ்வளோ நேரம் என்னை பற்றி பேசுனீங்க, பொறுமையாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என் வீட்டுக்காரர் முத்துவை பற்றியும் பேசுகிறீங்கல்ல, இனி என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களாம்மா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். முத்து நம்மளை எதிர்த்து பேசினா இப்போ மீனாவும் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கம்மா அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லும்போது, என் பையன் மனோஜை எதிர்த்து பேசிட்டு இந்த வீட்டில் நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? மனோஜை எதிர்த்து பேசுனது மட்டும் இல்லாமல் ஏன் முன்னாடியே என் பையன் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குற இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? அப்போ உன்னால் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்க முடியாது அப்படி தானே? அப்போ நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை, நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் நானும் செய்வேன். ஆனால் மனோஜ் இப்படி பேசும்போது மனோஜுக்காக என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் இந்த வீட்டோட மருமக தான் அப்படின்னு நீங்கள் என்ன மருமகளாக ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையை செய்யணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுப்பேன். ஆனால் மனோஜ் சொல்கிற மாதிரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறதுக்காக தான் மீனா வந்திருக்காங்கன்னு சொன்னால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது அத்தை. அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீங்கள் மனோஜ்கிட்ட பேசுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வேலை செஞ்சு டயர்டாக இருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சிட்ருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள? கண்டிப்பாக நானும் நல்லா சம்பாதிச்சு மாடியில் ரூம் கட்டணும், எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சால் அப்படி மாடியில் ரூம் கட்டினாலும் கண்டிப்பாக என்னால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்காக இருக்கிற வேலையெல்லாம் என்னால் செய்யவே முடியாது. வேணும்னா மனோஜுக்காக நீங்களே சமைச்சு கொடுங்க. ஆனால் தேவையில்லாமல் பேசுனா நானும் இப்படி தான் கோவமாக பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. எனக்கும் மீனா வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கல, அதே மாதிரி எல்லாரும் முன்னாடியும் மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கிட்டால அந்த மீனா. மீனா எப்படி வந்து பிஸ்னஸை கவனிக்க போகிறா, நல்லா சம்பாதிக்க போகிறா, நானும் பார்க்க தானே போகிறேன். மீனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எப்படியாவது தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு மீனா முத்துவை இங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சா இப்படி மீனா தேவையில்லாமல் பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கிறாங்க விஜயா. மீனாவும் முத்துவும் இப்படி விஜயா பேசுகிறதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இந்த வீட்டில் என்னதான் வந்து விஜயாவுக்கு பிடிச்ச மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் இங்கே மீனாவை வந்து மருமகளாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு அம்மா வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சி மீனாவை இந்த வீட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்னா என்ன? பாவம் மீனா ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொன்னால் கூட வீட்டில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது
மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சரியே இல்லை. பேசாமல் மீனாவுக்காக நம்ம வந்து தனி கொடுத்தனம் போனால் தான் நல்லது. மீனா தன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்கணும்னு நினைக்கும்போது மீனாவால் பூக்கடையில் இருக்க வேலையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்க வேலையும் பார்க்க முடியலன்னு மீனா சொல்லும்போதே நான் யோசனை பண்ணியிருக்கணும். ஆனால் அம்மாவும் மனோஜும் இப்படிலாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களால் சம்பாதிக்க முடியாது, முன்னேற முடியாது, நல்லபடியாக பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் மீனா தன்னுடைய திறமையால் முன்னேறணுன்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு முத்து வந்து யோசிக்கிறாரு. மீனா டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறாங்க. பூக்கடைக்கு வந்த மீனா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது முத்துவுக்கு புது வண்டி வாங்கி கொடுத்த அந்த சார் வந்து மீனாவை பார்க்கறதுக்காக வரும்போது, என்ன மீனா இன்னைக்கு பூக்கடைக்கு சீக்கிரமாக வரலையா? இல்லை அப்பத்துலேருந்து நீங்கள் கடைக்கு வருவீங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்க, இல்லை இங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது, அதனால் நிறைய பூவெல்லாம் தேவைப்படும். நீங்கள் இங்கே தானே பூக்கடை வச்சுருக்கீங்க, அதான் உங்ககிட்ட பேசலாமே நினச்சேன். என்னாச்சு மீனா, சரியாக கடைக்கு இப்போ வரதே இல்லை, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் நான் இங்கே பக்கத்தில் இல்லை, என் வீட்டிலேருந்து இங்கே வர ரொம்ப நேரம் ஆயிடுது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ நீங்கள் பக்கத்துலேயே வீடு பாத்திர வேண்டியதானம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் முடியும்னு கேட்க, இல்லைம்மா இங்கேயே வீடெல்லாம் இருக்குது, நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இங்கே தங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஆனால் இப்போதைக்கு இங்கே தங்குறதுக்காக என்னால் வாடகை பணம்லாம் கொடுக்க முடியாது சார், இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இங்கே வீடே வாங்கலாம், மாதம் மாதம் தர வேண்டிய பணத்தை கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறீங்க, இங்கே வந்து அப்பப்போ வந்து ஃபங்க்ஷன் வைப்போம், இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது டெக்கரேஷன் ஆர்டரை நீங்களே எடுத்து செய்யுங்க, இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், சீக்கிரமாக அந்த பணத்தை நீங்கள் கொடுத்துடலாமே அப்படின்னு யோசனை சொல்கிறாரு. சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது, என் வீட்டுக்காரருக்கு புது வண்டி வாங்கி கொடுத்தீங்க, இப்போ புது வீடு வாங்குறதுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ உதவி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே என் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட நான் பேசி பார்க்குறேன், நாங்கள் யோசித்து சீக்கிரமாகவே ஒரு நல்ல முடிவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீங்களும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் வந்து இங்கே பூக்கடையெல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள் வேலையை ரொம்ப நேர்மையாக பொறுப்பாக பார்க்குறீங்க, அதனால தான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அந்த சார். உடனே முத்துக்கிட்ட இந்த உண்மையை பேசணும்னு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க, இல்லைங்க நீங்கள் சீக்கிரமாக கிளம்பி வாங்கன்னு சொல்லும்போது, சவாரிக்கு போயிட்டுருக்க மீனா, வேலையை முடிச்சுட்டு உடனே வரேன், ஆனால் நீ வீட்டுக்கு வந்துரு, வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. வீட்டுக்கு வந்த முத்துக்கிட்ட மீனா ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு அந்த சார் வந்து என்னை பார்த்து பேசினாரு, நம்ம வீடு வாங்கலான்னு சொல்லியிருக்காரு, என்ன மாதம் மாதம் பணம் கொடுக்கணுமா, அங்கே ஃபங்க்ஷன் நடக்க போகுது, பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்யணும், இந்த வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு நிறைய வந்து பணம் கிடைக்கும், நல்ல வருமானம் வரும், அப்புறம் சீக்கிரமாகவே புது வீடு வாங்குறதுக்காக எல்லா பணத்தையும் நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்காருங்க, என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது, மீனா நானும் இதை பற்றி யோசித்தேன் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. என்னங்க என்ன யோசிச்சிங்கன்னு கேட்க, இந்த வீட்டுக்கு நீ வந்ததுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், என்னை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கிற, நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், அதே மாதிரி உண்மையை வந்து கண்டுபிடிச்சி உன்னை இந்த வீட்டுக்கு வர வச்சேன், ஆனால் என் அம்மாவும் மனோஜும் உன்னை புரிஞ்சுக்காம எவ்வளவோ பிரச்சனை செய்கிறாங்க, ஏன் நீ பிஸ்னஸ் செய்கிறது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, நீ இந்த வீட்டுக்கு திரும்பி வரவே கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்த மனோஜுக்கு வந்து எப்படியாவது பிரச்சனை செஞ்சு நம்மளை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு மீனா இந்த வீட்டிலேருந்து கஷ்டப்படணும், நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் யாராவது கேள்வி கேட்க முடியுமா, அதான் பேசாமல் தனி கொடுத்தனம் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீ சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையாகவே இந்த சார் இப்படிலாம் உதவி செய்கிறதா சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது நடந்த எல்லாத்தையும் மீனா ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மீனா இதில் யோசிக்க ஒன்றுமே இல்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம புது வீடு வாங்கணும், அந்த வீட்டுக்காக நம்ம பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்துடலாம் மீனா, ஆனால் அம்மாவும் மனோஜும் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல, என்னாலேயே பொறுமையாக இருக்க முடியலனா மீனா நீ எவ்வளோ மனசு வேதனைப்படுவேன்னு எனக்கு புரியுது மீனா, சொல்லப்போனால் நீ உங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது கூட நிம்மதியாக இருந்திருப்ப, உன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்த்துருந்துருப்ப, ஆனால் இங்கே எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற, அது மட்டும் இல்லாமல் பூக்கடையில் இருக்க வேலையை பார்க்குற, உன்னை நம்பி அந்த சார் வந்து புது வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, எதுக்காக, நீ அங்கே பூக்கடை ஆரம்பித்து நேர்மையாக உன்னுடைய வேலையை செய்கிறதால தானே, நீ செஞ்ச உதவியால் தானே மீனா எனக்கு புது வண்டி கிடச்சிது, அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும் பொறுப்பாக அக்கறையாக நம்ம வேலையை பார்க்குறோன்னு அந்த சார் வந்து நம்புகிறாரு, அதனால தான் இப்படி ஒரு உதவியை செய்கிறாரு, அப்படி இருக்கும்போது இப்போவே புது வீடு வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்வோம்,
அப்பாக்கிட்டேயும் வீட்டில் எல்லார்கிட்டேயும் சொல்லிடுவோம் மீனா. புது வீடு வாங்கிட்டு நம்ம அங்கே புது வீட்டுக்கே போயிடலாம், தனி கொடுத்தனம் போயிடலாம் மீனா. அப்பப்போ வந்து நான் அப்பாவை பார்த்துக்கிறேன், இல்லை அப்பாவையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், அவ்வளவு தானே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. இந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறமா விஜயாத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. மனோஜ் ஒரு பக்கம் என்னை ஏளனமாக பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தார். எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு ரொம்ப மனசு வேதனைப்பட்டேன். இப்போ நீங்கள் இப்படி பேசுனதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். அந்த சார் உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம், ஆனால் நம்ம புது வீட்டுக்கு போயிடணுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்துவும் சரின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் அவங்க வாழ்க்கைக்காகவும் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காகவும் வேலைக்காகவும் புது வீட்டுக்கு போனால் தான் சரிப்பட்டு வரும். நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம புது வீட்டுக்கு போனால் தான் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும், நம்ம பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக முத்து வீட்டில் எல்லார்கிட்டேயும் புது வீடு வாங்க போகிற உண்மையை சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. உடனே ரவி வந்து வாழ்த்து சொல்கிறாரு. பரவாயில்ல முத்து, மீனா நீங்களும் முத்துவும் புது வீடு வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா ஏற்கனவே புது வண்டி வாங்குறதுக்காக அந்த சார் உதவி செஞ்சார்ல, அவர் தான் இப்போ புது வீடு வாங்குறதுக்காகவும் உதவி செய்கிறாரு அப்படின்னு முத்து சொல்கிறத கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் விஜயா யோசிக்கிறாங்க, எப்படி முத்து மீனாவால் உடனே புது வீடு வாங்க முடியுது, அவங்களுக்கு மட்டும் எல்லாரும் உதவி செய்கிறாங்க. மனோஜ், என்ன மனோஜ், எப்படியாவது மீனாவை இங்கேருந்து அனுப்பணும்னு நினச்சேன், ஆனால் அவங்க புது வீடு வாங்கிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே. என்ன மனோஜ், முத்துவும் மீனாவும் மட்டும் நல்ல பிஸ்னஸ் செய்கிறாங்க, இப்போ முத்துவுக்கு புது வண்டி கிடச்சிருச்சு, நிறைய சவாரி வருதுன்னு வேற சொல்லிட்டு இருக்கான் முத்து, இப்போ புது வீடு வேற வாங்க போகிறாங்களாம். மனோஜ், நீயும் தான் புது வீடு வாங்குவேன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படிலாம் செய்யவே இல்லையே. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பெரிய பெரிய பூ ஆர்டர்லாம் கிடைக்குது, இப்போ புது வீடு வேற வாங்க போகிறாங்க, என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் மட்டும் எதிர்பார்த்தேன்னா என்ன, சரி பரவாயில்லம்மா, நம்ம நினச்ச மாதிரி அவங்க இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்லிட்டாங்க, தனி கொடுத்தனம் போகிறதாவும் முடிவெடுத்துட்டாங்க, இனி நமக்கு என்னம்மா பிரச்சனை, நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடக்குது அப்படின்னு மனோஜ் இப்படிலாம் பேசினாலும் முத்துவும் மீனாவும் புது வீடு வாங்கிட்டாங்களே அப்படின்னு ரொம்பவே பொறாமப்படுறாரு. இங்கே முத்துவும் மீனாவும் சேர்த்து வச்ச பணத்தை அந்த சார்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே முத்துவும் மீனாவும் புது வீட்டுக்கு போக எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அண்ணாமலை இங்கே ரவியை கூப்பிட்டுட்டு அங்கே புது வீட்டுக்கும் கிளம்பி போகிறாங்க. முத்து வந்து சொல்கிறாரு, அப்பா இனி மீனா நிம்மதியாக தன்னுடைய வேலையை பார்க்கலாம்ல, அதுக்காக தான்ப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது, மீனாவுக்காக யோசிச்சு இப்படிலாம் புது வீடு வாங்கணும்னு நினச்சிருக்கல முத்து, எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு முத்து அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. முத்து வந்து யோசிக்கிறாரு, அம்மா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்க எனக்கு வேற வழி தெரியல, அதனால தான் மீனாவுக்காக நான் புது வீடு வாங்கியிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மீனாவை நல்லா பார்த்துக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறாரு. முத்து மீனாவுக்காக புது வீடு வாங்கினதெல்லாம் நினச்சி மீனா சந்தோஷப்படுறாங்க. முத்துவும் மீனாவும் சொன்ன மாதிரியே புது வீடு வாங்கிட்டாங்க, தனி கொடுத்தனும் போயிட்டாங்க. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க விஜயா. மீனா எனக்காக எவ்வளவோ பொறுமையாக இருந்திருக்கா, அதனால தான் மீனாவுக்காக இந்த புது வீடு வாங்கியிருக்கேன், இனியாவது எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு மீனாவுக்காக புது வீடு வாங்கின முத்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காரு.